அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது என்னுடைய முதல் புத்தக மதிப்புரை. புத்தகங்கள் வாசிக்கிறேன். வாசித்து முடிச்சுட்டு அந்த புத்தகம் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. இந்த தாக்கம் மற்றவங்களுக்கும் இருக்கணும் இல்லைங்களா? மற்றவங்களும் அந்த வாசிப்பு அனுபவத்தை பெறணும் இல்லையா? அதுக்கான முயற்சியாக தான் இந்த ஒரு முன்னெடுப்பு. புலிகள் இதை பற்றி நம்மளுடைய பொதுவான அபிப்பிராயம் என்ன? காட்டுக்குள்ளே நம்மளை பார்த்தா வேட்டையாடிடும் அப்படிங்கிறது தானே. இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை முழுக்க முழுக்க மாற்றி அமைச்சது ஒரு புக்கு. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன். அந்த புத்தகத்தில் புலி கால்நடைகளை வேட்டையாடுறதுக்கு அப்புறமா ஆட்கொல்லியாக மாற்றப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவங்களை இந்த புத்தகத்தில் நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, ஒரு பெண் புலி சாதாரணமாக விலங்குகளை வேட்டையாடிட்டு இருந்திருக்கு. பச்சை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. அந்த பெண் புலி ஒரு சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, முள்ளம்பன்றியை வேட்டையாடுது. அப்போது அந்த முள்ளம்பன்றியுடைய முட்கள் அதோடைய காலில் குத்தி அந்த காலில் அப்படியே அந்த முட்கள் தங்கிடுது. அந்த வேட்டை சமயத்தில் அந்த பெண் புலியோட ஒரு கண்ணும் பாதிக்கப்பட்டுருது. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த புலிக்கு வேதனை அதிகமாகுது. அந்த கால் முள்ளம்பன்றியோட முட்கள் பதிஞ்சு அதனால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ரொம்ப நாள் ஆக ஆக அந்த புண்ணு சீல் வச்சு அதுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த சமயத்தில் அந்த பெண் புலி உத்தராஞ்சல் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமத்தில் ஒரு பகுதியில் இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு பெண் புல்லுக்கட்டை அறுவடை செய்கிறதுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு தெரியல அங்கே ஒரு புலி இருக்கிறது. பக்கத்தில் போயிடுறாங்க. கையில் அருவாள் இருக்குது, இன்னொரு கையில் புல்லெல்லாம் அறுத்து வச்சுருக்குறாங்க. அப்போது இந்த புலி அந்த பெண் தனக்கு பக்கத்தில் வரும்போது அந்த புலி என்ன பண்ணிடுச்சுன்னா, அதோடைய வலி இவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்ட்டு பலமாக அந்த பெண்ணோடைய தலையில் தாக்கி இருக்கு. அந்த இடத்துலையே மண்டையோடு ரெண்டாக பிளந்து அந்த பெண் இறந்துடுறாங்க. அப்படியே ஒரு கையில் கதிர் அருவாளை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் புல்லுக்கட்டோடு அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் புலி அந்த பெண்ணை தாக்குனதோடு சரி, அப்படியே அந்த இடத்த விட்டு மெதுவாக நொண்டிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுது. அப்படி போன இடத்துல ஒரு சின்ன குகை மாதிரி, அதுக்குள்ளே அது அடைக்கலம் அடைஞ்சிருதுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அந்த இடத்துக்கு ஒரு ஆண் மரம் வெட்டுறதுக்காக போகிறாரு. மரங்களை வெட்டுறதுக்காக தன்னுடைய சட்டையெல்லாம் கழட்டிட்டு மரங்களை வெட்டிகிட்ருக்கிறாரு. அந்த இடத்துல மறுபடியும் இந்த பெண் புலியுடைய கண்ணில் அவர் படுறாரு. அதுக்கு ஏற்கனவே காலில் அந்த புண்ணு வந்ததுனால ரொம்ப வலி இல்லைங்களா, அதனால் வேட்டைக்கு போக முடியல. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது எல்லாம் சேர்த்து இருந்த கோவத்தில் அந்த மரவெட்டியையும் இந்த புலி தாக்கிடுது. தாக்கிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த ஆணுடைய முதுகுப்புறத்தில் இருக்கிற கொஞ்சம் சதையை மட்டும் சாப்பிட்டு போயிருக்கு. இதுதான் ஒரு புலி கால்நடைகளையோ வனவிலங்குகளையோ வேட்டையாடுறதுலேருந்து ஆட்கொல்லியாக மாறின ஒரு தருணம். அப்போ தான் அது ஒரு மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிட்ற முதல் அனுபவத்தை பெறுது. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து ஆட்கொல்லியாக மாறிடுது. 30க்கும் மேற்பட்ட மனிதர்களை அது அந்த பகுதிகளில் கொல்ல ஆரம்பிக்குது. இந்த ஆட்கொல்லியை வேட்டையாடுறதுக்கு தான் நம்ம ஜிம் கார்பெட் அவங்க அந்த ஊருக்கு போகிறாங்க. அங்கே அந்த புலியை எப்படியெல்லாம் வேட்டையாடினார், அவர் எவ்வளவு நெருங்கின தொலைவில் அந்த புலியை பார்த்தாரு, அது எத்தனை வாட்டி அவருக்கு போக்கு காட்டுச்சு, கடைசியில் அந்த புலியை எப்படி அவர் வேட்டையாடினார் அப்படிங்கிற தன்னுடைய வேட்டை அனுபவத்தை மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து உத்தராஞ்சல் பகுதியில் இருக்கிற மலை கிராமங்களில் அவர் வேட்டையாடின வேட்டை அனுபவம் 4 இடங்களில் வேட்டையாடின வேட்டை அனுபவங்களை பற்றி அவர் தன்னுடைய பயணக்கட்டுரையாக எழுதியிருந்திருக்கிறாரு. அதை தமிழில் எழுத்தாளர் அகிலா அவங்க மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. இந்த புத்தகத்துடைய பேர் ஜிம் கார்பெட், கோயில் புலியும் குமாவுன் ஆட்கொல்லிகளும். இந்த மொழிபெயர்ப்பு புத்தகத்தை காலச்சுவடு பதிப்பகம் பதிப்பிச்சிருக்கு. மேற்கொண்டு இந்த புத்தகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிறைய இடங்களில் எப்படி நம்ம இந்த வனவிலங்குகள் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. எனக்கெல்லாம் கரடி அப்படின்னா தேன் சாப்பிடும், மீன் சாப்பிடுங்கிற மாதிரி தான் இது வரைக்குமே எனக்கான ஒரு புரிதலாக இருந்தது. ஆனால் முதல் முறையாக கரடிகள் புலிகளுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறதையும், புலிகள் வேட்டையாடி வச்சுருந்த உணவை எவ்வளவு எளிதாக கரடிகள் தனக்கு சொந்தமாக்கிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே போல்
ஆட்காட்டி குருவியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம கிராமமோ ஒரு மலைப்பகுதிக்கோ நம்ம புதுசாக ஒருத்தங்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஆட்காட்டி குருவி வந்து மனிதர்களுடைய வரவை வந்து போய் சொல்லும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி குருவிகளில் நிறைய இனங்கள் வந்து குருவிகள், குரங்குகள் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரியான ஆட்கொல்லிகளோ இல்லை ஒரு கொடிய விலங்குகளோ வர்றதை வந்து அது தனக்குள்ளேயே நிறைய சமிக்கைகள் மூலமாக தெரிவிச்சுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் தெரிய வந்துச்சு. ஒரு புலியானது தனக்கு பசிச்சா மட்டும்தான் வேட்டைக்கு தயாராகும், தன்னுடைய பசியை தாண்டி வேற ஒரு உயிரை கொல்ல நினைக்காது அப்படிங்கிற உண்மையை ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பயணக்கட்டுரையில் வந்து ஜிம் கார்பெட் சொல்லியிருப்பார். அதே போல் ஒரு பெண் புலி வந்து தன்னுடைய 2 குட்டிகளை எப்படி வேட்டைக்கு பிறந்த குட்டியிலேருந்து அது வேட்டைக்கு தான் சுயமாக நிற்கிற வரைக்கும் அந்த குழந்தைகளை ஒரு அம்மாவாக இருந்து எந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணி அது வந்து அந்த 2களையும் வேட்டைக்கு அனுப்புதுங்கிற வரைக்கும் ரொம்ப நுணுக்கமான ஒரு புலிகளுடைய வாழ்வியலை வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே படிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமாக ஆனந்தமான ஒரு உணர்வை ஏற்படுத்துது. இந்த புத்தகம் நான் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப புதுவிதமான ஒரு உணர்வை கொடுத்தது. இதை மற்றவங்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பரிந்துரைக்கிறேன். காலச்சுவடு பதிப்பகத்தில் இந்த புத்தகம் கிடைக்குது. வாங்கி படித்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.